Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பாப்பாவை கூட்டிட்டு ஒரு பெரிய லாங் ட்ரிப். ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் அவ வந்து வெளியே போறா. எப்பவுமே ஹாஸ்பிட்டல் இங்க மட்டும் கூட்டிட்டு வந்துருவோம். அதிகபட்சம் இங்க எப்படி அதிகபட்சம் கோயம்புத்தூர் வந்திருக்கா, அவ்வளவுதான். கோயம்புத்தூருக்கு வந்திருக்கா. அது வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்குமோ வந்தது. ஆமா. அப்புறம் இடையில ஒரு தடவை துர்காக்கா வீட்டுக்கு போயிருந்தா, அப்போ வந்தா. அவள 2 தடவை தான் கோயம்புத்தூரே வந்திருக்கா. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப தூரம் டிராவல், கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் கூட 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ எங்க போறோம் என்னங்கிறதெல்லாம் வீடியோ சொல்றோம். வாங்க வீடியோ போலாம். எப்போவுமே எங்களுக்கு பேக் பண்ணுறது ஒரு நார்மலாக இருக்கும். ஸோ அதை வந்து நாங்கள் பேக் பண்ணி முடிச்சிட்டோம். பாப்பாவுக்கு தான் இருக்கிறதுலே அதிகமாக எடுத்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு ஃபீடிங் பாட்டிலு, ஸோ அது கழுவுறக்கு மிஷினு, அதுக்கு வந்து ஒரு குண்டா அந்த சுடுதண்ணியில் ஊற்றி கழுவுறக்கு, அதுக்கு கெட்டல் ஒன்று, அது இதுன்ட்டு அதுவே ஒரு இது வந்துருச்சு. அப்புறம் அவளுக்கு டயப்பரு, வைப்ஸு இதெல்லாம் ஒரு பேக் வந்துருச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அவளோட காஸ்டியூம்ஸு, மேடமுக்கு தினம் ஒரு காஸ்டியூம்ஸு, அதுக்கேற்ற மாதிரி அக்சசரிஸு, அவளோட பாடி லோஷனு, ட்ராப்ஸு எல்லாமே இதில் இருக்குது. இது வந்து அதாவது பார்த்தீங்கன்னா எங்களுக்கான பேக் இது. ஆமாம், ட்ராலி. ஆனால் மேடமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு, அக்சரிஸு, இதில் டயப்பர், இதெல்லாம் இதில் வந்து அந்த பாத்திரம், அந்த மிஷின், அந்த மாதிரி இதெல்லாம் இதில். ஸோ இப்போ மேடம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வந்து ஏஞ்சி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. மேடம் வந்து காலையிலே குளிச்சுட்டு நிம்மதியாக ஜாலியாக தூங்குறாங்க. இப்போ அடுத்து அவங்கள எழுப்பணும். சாந்த சுரூபினி, ஐயோ ஃபோன் வருது, நீ எழுப்பு மேடம் வந்து கூப்பிட்டா. ஐயோ கேட்டாலே பாப்பா ஊருக்கு போக மாட்டாமா? அம்முக்குட்டி ஊருக்கு போகலாமா? நீ தூங்கிட்டு இருக்கும்போது ட்ரெஸ் போட்டோம். ட்ரெஸ் நல்லா இருக்கா? ஊருக்கு போகலாமா? எந்திரிங்கம்மா. சரியான தூக்கத்தில் இருக்கா மட்டையா. ஓகே, நம்ம கிளம்ப டைம் வச்சு. பாப்பா எழுந்துச்சுங்கம்மா, நம்ம ஊருக்கு போகலாண்டாமா? வரல, நீ தூக்கத்தில் இருக்கியா? நம்ம காரில் போகும்போது தூங்கிட்டே போகலாம். தூங்கிட்டு போகலாம். ஹாய் அம்முக்குட்டி, வாங்க தூக்குங்க. வாம்மா, அம்மாட்ட படுத்து தூங்கிக்கோங்க முன்னாடி. சோறம்மா எழுப்பிட்டாங்களா? யார் எழுப்புனது? யார் சாமி எழுப்புனது? ரொம்ப ரெடி ஆகி போச்சு. ஓகேவா? எல்லாம் பேக்கிங்கா? யார் பேக் பண்ணுறது? அப்பா மயிலே, இதுன்னு காரே ஃபுல்லாகுது. இது இழுக்குமா இழுக்காதான்னு கூட தெரியல. என் காரு எங்கேயாவது தேங்காய் தான் எங்கேயா வாங்கிக்கலாம்னு சொல்லியாச்சு. யார் இழுத்துருமா தெரியல. இழுத்து எனக்கு அதுலேயே ரொம்ப ரிஸ்கான விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறது தான். பாப்பா உனக்காக மட்டும்தான் இங்கே அனுசரிச்சுட்டு போய்கிட்டு இருக்கேன் இந்த குடும்பத்தை. சரி சாமி, ஷோர்மா, ஷோர் போகலாமா? ரெடி, பாய், போகலாம். பாப்பா வந்து எந்திரிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுவா. அப்படிதான் சொல்கிறோம் ஒரு தடவை, ஆனால் காரில் போனால் தூங்க மாட்டேங்கிறா. இப்போலாம் சொல்லி கிளம்பியாச்சு அம்முக்குட்டி. என்ன டாமி தூங்கிருச்சா? நான் எதுவும் படுத்துக்கிட்டு கண்ணாடியை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினச்சேன். தூங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ பாப்பா வந்து நல்லாவே தூங்கிட்டா. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பயணத்தின் நம்மோடு இணைகிறார்கள் ராஜா ரூபி. ஸோ இவங்க அண்ணன் வந்து மேலே இருக்காங்களா, எங்கே இருக்காங்கன்னு தெரில. கூடிய சீக்கிரத்தில் அவங்களும் வந்துடுவாங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து ஒட்டுக்காக கிளம்புறோம். யாருக்கா நீ தூக்க அஸ்வினி. தெரியும் இல்ல, அடிக்கடி இப்பதான் அழுகுறாங்க.
நல்லாதான் இருந்தா. ஏன் சாமி கொடுங்கக்கா வராளான்னு யார் அம்மா அத்தை தானே சாமி என்ன இது? அப்பா கிட்ட வந்து சரிம்மா பாத்துக்கிட்டே இருக்கா பாருங்க, பார்த்து பார்த்து அழுவுறா. அமுக்குட்டி அழக்கூடாது. அழக்கூடாது உனக்கு இது காக்கே காக்கே கூட விடு பேசாம அவ மாட்ட கொண்டே கொடுத்து சோரிமா சோரிமா அதுதான் பார்த்துட்டா பார்த்துட்டா பார்த்துட்டா. அதிர்ச்சியா இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் இப்படி அழுகிறத பாக்குறேன். உங்களை பார்த்தா அழுகுற. ஓ சோர் 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 இதுக்குதான் வாரத்துக்கு ஒரு தடவையா வந்து வீட்டை எட்டி பார்க்கலாங்கிறது. அழக்கூடாதுமா, ஏமா அழுகுறீங்க? அழாதீங்க. என்ன வேணும்? பொம்மை வாங்கலாமா? ஃபேஸ் மாறிடுச்சுலக்கா. அசின் மாதிரி. அல்ல உறக்க சொல்லுங்க, உறக்க சொல்லுங்க, மக்களுக்கு உறக்க சொல்லுங்க. மறுபடியும் ஏன் சாமி பொம்மை மாதிரி என்ன இடத்துல தூக்கினாலும் அழுகிறா. சரிம்மா கொஞ்ச நேரம் சிரிக்க வச்சுட்டு ரத்தம் வாங்கிட்டு போடுவாங்க. பார்த்துட்டு போறீங்களா? சரிம்மா கொஞ்ச நேரம் விளையாடுமா. 1 2 3 மேடம் கூப்பிட்டு கொண்டாரு. மேலே போனதுக்கு என்ன பண்ண பண்ணிட்டு வந்து அமைதியா உட்காந்துருக்காங்க. எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்காங்க. ஏன் சாமி அழுதிங்க? ஒரே தண்ணி இல்ல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டாக்டர் ஒரு தடவை ஷெலின் மேம் தூக்குனாங்க. அப்ப அழுதா. நாங்களே தூக்கிட்டு சிஸ்டர்ட்ட கொடுத்துட்டாங்க. சிஸ்டர்ட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் ஏதோ இப்படி கொஞ்சம் நாங்க அதுக்கு ஒரே அழுக. ஆமா அந்த அதுக்கப்புறம் நாங்க இப்பதான் அந்த அழுகையை பாக்குறோம். ஆமா அதை விட பயங்கரமான அழுகையா அழுகிறா. எப்படின்னா கரெக்டா தெரியுது. ஒருத்தவங்க அந்த அக்கா தூக்குறாங்க அழுகுறா, திருப்பி போறா, திருப்பி தூக்குறாங்க அழுகுறா. தெரிஞ்சிருச்சு, நல்ல விவரம் தெரிஞ்சிருச்சு. இது கொஞ்சம் கஷ்டம் தான் போல. அவங்க கிட்ட கூட இல்ல, இவ கிட்டயுமே தூக்குனா இவ தூக்குனாலும். இப்ப நான் கொஞ்ச நேரம் தூக்கி வச்சு அப்பயே அழுக. அவங்க அப்பாட்ட போனதுக்கு அப்புறம் அமைதியா இருந்தா. தெரியல தூக்கத்துல இருக்காளோ இல்ல பயந்துட்டாளோ எனக்கு தெரிஞ்சு. அந்த பிளேஸ் ஏசி அதனால ஒரு பயம் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படி இல்ல, அதுக்காக அழுகல, தூக்கத்துக்காக தான் அழுதுட்டு இருக்கா. கை மாறுதுல. என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து தாத்தா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? முடிஞ்சிச்சாங்க. இன்னும் ஒரு ஹோட்டல் தான் மாட்டிச்சு, அதனால இங்கே நிப்பாட்டிட்டோம். ஒன்றும் வந்துகிட்டு இருக்காங்க. சாரு உள்ள போய் உட்காந்துட்டான். உள்ள தூங்குது. ஏன்டி வாங்க அவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்கோம். ஓய்
அரை மணி நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் ஹோட்டலில். என்ன வேணும் ஏது வேணும் ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பிள்ளைய வச்சுட்டு அவன் பஸ்ஸில் உட்காந்துருக்கான்ட்டு. அப்பா பயங்கரமான ஒஸ்ட்டான ஹோட்டல் இது. ஒரு குட்டி பையன்தான் இருக்கான் பாவம். பெரியவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, ஒன்றும் தெரியல. வேறு எங்கேயாவது போய் சாப்பிட போகும். பசி கொலை பசியாக இருக்குது, மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க மனுஷனை. எங்களுக்கு போன ஒரு வார்த்தை கேட்கல பாரு. என்ன வேணும் என்ன சும்மா வாயை பார்த்துட்டு உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்குது. நாங்கள் எல்லாரும் வாயை பார்த்துட்டு தான் உட்காந்துருக்காங்க. ஹோட்டல் கிடைச்சிருச்சு. போகலாம் போகலாம். பாப்பா என்ன இப்பயும் அழுகிறாளா? தூக்கினாதான் தெரியும். பயம் போயிருச்சு அத்தை மேல. அடுத்து மாமாவுக்கு போயிடுச்சு லுக்கு. இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்கு. இப்போ 150 கிலோமீட்டர் கிட்ட வந்தாச்சு. பாப்பா ஓ இன்னும் தூக்கத்தில் இருக்கிற நீ. நம்மளுக்கு இன்றைக்கி என்னமோ எல்லாமே கரெக்டாக நடக்காத மாதிரி, எல்லாமே 2 தடவை கிடைக்கிற மாதிரி. ஃபஸ்ட் தடவை ஒரு பேக்கரிக்கு போனோம்ல, அதனால கருப்பட்டியா அங்கே போனாங்க செட் ஆகலன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து ஐயங்கார் பேக்கரிக்கு வந்து உட்காந்துருக்கோம். அதே மாதிரி தான் ஹோட்டலுக்கு ஆச்சு. ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்தோம் செட் ஆகலை. அதே மாதிரி இப்போ இங்கே போனோம் செட் ஆகலை. வாங்க இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30. ஸோ எனக்கு தெரிஞ்சு போகிறதுக்கு எப்படியும் ஒரு 9 கிட்ட ஆயிரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பாதி பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க எங்கே போயிருப்போம் எங்கே போக போகிறோன்ட்டு. எஸ், நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். அங்கே தான் அங்கே போய் ரீச் ஆகிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். அதற்கு என்னென்ன பண்ண போகிறோங்கிறத ஃபுல்லாகவே பார்ப்பீங்க. திருச்சிராப்பள்ளி மத்திய பகுதிக்கு வந்துட்டு ஹார்ட் சிம்பிள் தெரியுது, நல்லா இருக்குல்ல. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணிட்டுருக்கிற ரூம். எப்படியோ ஒரு வழியாக ரூமுக்கு வந்துட்டோம். நாங்களும் வரோம் வந்துக்கிட்டே இருக்கிறோம், இன்னும் தீரலை. ஸ்ரீ ஆதிஷ் கிராண்ட் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்க ஹோட்டல். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஏசி ஒர்க் ஆகாதங்காட்டி வேறு ரூம் புக் பண்ணிட்டாங்களாம். ஸோ நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு. கொஞ்சமா இன்றைக்கி வேறு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சாமி, நாளைக்கு வேறு ரூம் முடியலாம். ஆக்சுவலாக நாங்கள் வேறு ரூம் புக் பண்ணியிருந்தோம், பட் அந்த ரூம் கிடைக்கல. இந்த ரூம் தான் சொல்லிட்டு ஒரு ரூம் கொடுத்தாங்க. சத்தியமாக செட் ஆகலை தான். அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் நைட்டு மட்டும் இங்கே இருந்துப்போம். பாவம் என் முடிஞ்சு. சாரி சாமி. ரைட்டு. இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒஸ்ட்டு. இந்த வாரத்துக்கு இந்த ரூம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து சென்ட் எடுத்துகிட்டு எல்லா ரூம்லேயும் போய் இந்த சென்ட் அடிக்கலான்ட்டு இருக்கேன். ஆனால் சவுண்டு கேட்க மாட்டேங்குது. இந்த பர்ஃப்யூம் வச்சு எல்லா ரூம்லையும் அடிக்க போகிறோம். ஸ்மெல்லு வர மாட்டேங்குதா? ஸ்மெல் வரலையாக்கா? ஸோ வந்து ரூம் வந்து ரொம்ப 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 ஒஸ்ட்டு. அதை செஞ்சு சொல்கிறேன். இந்த ரூம் நாளுங்க உண்மையிலே ஓனர் பார்த்தாலும் சரி, இல்லை இந்த அறந்தாங்கில் இருக்கா இல்லை யார் பார்த்தாலும் சரி, தயவு செஞ்சு இந்த ரூமை வந்து யாரும் விசிட் பண்ணாதீங்க. பர்சனல் ஒப்பீனியனில் சொல்கிறேன். 2000 கொடுத்து இவ்வளோ ஒரு ரூமை வந்து நான் ரொம்ப கேவலமாக இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருந்துருக்கணும். அவங்களோட முடியாக இருக்கட்டும், அவங்க பண்ண வேலைகளாக இருக்கட்டும், எல்லாமே அப்படியே இருந்துட்டு போது. ஒரு சுத்தமான க்ளீனிங்கிறது ஒன்றுமே இல்லை. யாருமே இதை ட்ரை பண்ணாதீங்க. இந்த ஹோட்டலில் ஒஸ்ட்டு ரொம்ப ஒஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்.
சேர்ந்து எனக்கு ஸோ ரூம் வந்து வெளியே பார்க்க அப்படியே லக்ஸரியஸாக இருக்குல்ல, லக்ஸரியஸாக இருக்கும். ஆனால் உள்ளே மட்டும்தான் கொஞ்சம் கேவலமாக இருக்குது. மற்றபடி இந்த அறந்தாங்கி யாராவது வந்தீங்கன்னா ப்ளீஸ் இந்த ஹோட்டல் விசிட் எங்களுக்கு பண்ணாதீங்க. கொடுத்தது வந்து வேற ரூம் தான். ஸோ வேற ஒரு இதில் வேற ஒரு ரூம் கொடுத்தாங்க. அங்கே வந்து ஏசி ஒர்க் ஆகலன்னு சொல்லி இங்கே மாற்றி விட்ருக்காங்க. அது எதுக்கு மாற்றி விட்டாங்க? அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் இங்கே ரொம்ப இதாக இருக்குது. இதுக்கு 2000 ரூபா பட்ஜெட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஓவர், அதிகம். அது ரொம்ப ரொம்ப இல்லாமல் ஓவர். இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி ஒரு தடவை தங்கியிருக்கோம் ஒரு ரூமில். ஏன்னா சும்மா ஒரு தடவை தங்கியிருக்கோம். அது ஒரு அதே ரேட்டு மாதிரி தான் இருக்குது. அது கூட 900 ரூபா தான். இது பாருங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரூம் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் நீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இதில் நம்ம பிள்ளைய எப்படி படுக்க வைக்கிறேன்னு நினச்சி பாருங்கள். பிள்ளைய வந்து ஃபுல்லாக கீழே எங்கள்கிட்ட எங்களுடைய துணியெல்லாம் போட்டு அப்படி தான். ஐயோ பயங்க. மற்றபடிலாம் ரொம்ப ஒஸ்ட்டு ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. மற்றபடி ஓகே தான். எப்படியாவது முடிச்சுட்டு இந்த அறந்தாங்கிலேருந்து கிளம்பணுங்கிற மைண்ட் செட். இந்த அறந்தாங்கியில் யாராவது எம்எல்ஏ இருந்தீங்கன்னா அதெல்லாம் பாருங்கப்போ, கொஞ்சம் சுத்தத்தை ரொம்ப மோசமாக இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து வந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டோம். போகிறோம். ஸோ குளிச்சிட்டோம். ஃபங்க்ஷனுக்கு போகிற வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும். இந்த வீடியோ வந்து நாங்கள் இப்போ எண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வரும். எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பாய்.